ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 6/3/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆசி மாதம் 22ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள், வாஸ்து நாள், சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்தம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்பலக்னம் இருப்பு 1 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:27 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:57 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:26 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று காலை 7:58 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 6:30 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு மாலை 6:57 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாத் யோகம் இன்று காலை 6:26 மணி வரை சித்தயோகம், அதன் பின்பு காலை 10:26 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 10:26 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. சதயம், பூரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதே மாதிரி இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். சங்கடங்களை ஹரம், அதாவது வதம் செய்யக்கூடிய சதுர்த்தி. இன்றைக்கி விநாயக பெருமான அருகம்புல் கொண்டு வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்கள் மனதில் உள்ள குறைகள் அகலும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மற்றபடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன் மற்றும் ராகு, மீனராசியில் சனி மற்றும் சுக்கிரன் உச்சம் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இன்றைக்கும் பகையிலான ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். சரியா? இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக அமையும். ஏன்னா எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்கிறதுனால பேசி தீர்த்துக்கணுமே தவிர தீர்த்துட்டு பேசிக்கப்படாது. புரியுதா? கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வேப்பில் கொஞ்சம் வெளியில் போகும்போது எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, அதுவும் சனீஸ்வரவனோட 7ஆம் பறவை விழுந்துட்டுருக்கு. கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும்.
ஆனால் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சொத்து ஏதாவது வாங்குகிற விஷயத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு வாங்குறது நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் வழியில் சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கி இருக்கார். அதனால் இன்றைக்கி உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பொருளாதார நிலையில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கலாம். அதை வர வேண்டியது வராமல் இருக்கும், வராது நடைமுறை வரும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திரபகவான் இருந்தால் கூட இன்றைக்கி சனீஸ்வர பகவானோட 7ஆம் பார்வை அங்கே விழுது. ஓரளவுக்கு நேத்திக்கு உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கவனமாக இருங்க. மற்றபடி உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்குங்க. சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்க வாய்ப்பு வரும்னாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி சொத்து சேர்க்கை சிலருக்கு உருவாகும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானுடைய 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. கொஞ்சம் குழப்பம் இருக்கும், தெளிவு இருக்கும், குழப்பம் இருக்கும், தெளிவு இருக்கும். சரியா? இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. மற்றபடி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அக்கம் பக்கத்தினரை பகைத்து கொள்வது வேண்டாம். அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். புரியுதா? மற்றபடி இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாம். இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் வீண் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் திடீர்னு. மற்றபடி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8.
அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க. ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கினா கூட ஓரளவுக்கு தெளிவாக இன்றைக்கி வேலை செய்வீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓயும், குடும்பம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி சொல்லவே வேண்டாம், நிறைய நன்மைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கலைத்துறை நண்பர்கள் இருக்கா பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். உத்தியோகத்தில் நீங்கள் மேன்மையான போக்கை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நல்லபடியாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து ஆரோக்கியம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, நேற்றுக்கு ரொம்ப காமாக இருந்தீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா? கண்டிப்பாக அதேமாதிரி இன்றைக்கும் இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கும் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். இன்றைக்கி சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இந்த வாய்தாலாம் முடிஞ்சு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்றைக்கி மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். நீங்கள் மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். மற்றபடி இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. மற்றபடி வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி எடுக்கும்போதே கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டாச்சா, பெட்ரோல் எல்லாம் இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, பின்னாடி யாராவது வராங்களா அவங்களுக்கு ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். மற்றபடி இன்றைக்கி உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதளவில் சிறிய அளவில் வேதனைகள் தோன்றி மறையும். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள், அதாவது இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சரியா? ஏன்னா இன்றைக்கி கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு உதவிகளை செய்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள்.
அயல்நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணக்கம் விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.